வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். பிரேக்கிங் நியூஸ். எல்லாரும் பாத்தீங்கன்னா நீங்க பேசிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, யூஎஸ் வந்து ஷியோமியை பேன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன விஷயம், என்ன நியூஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதை விட முக்கியமாக நான் இந்த பதிவில் உங்களுக்கு ஷியோமி தரப்புல இருந்து அஃபிஷியலாக அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ நடந்துட்டு இருக்க உலக சூழ்நிலையில் இப்போலாம் யாரும் போர் அப்படின்னா கத்தியும் கபடாவும் தூக்கிட்டு போய் சண்டை போடுறது கிடையாது. ட்ரேட் வார்ஸில் தான் முதல்ல இறங்குறாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் ஒரு பகை இருந்துச்சு அப்படின்னா முதல்ல வந்து அந்த இரண்டு கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய வர்த்தகத்தை வந்து அவங்க எப்படி தாக்கலாம், அதோடைய எக்கானமி எப்படி நம்ம வந்து கம்மி பண்ணலாம், டம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரேட் வார்ஸ்க்கான அர்த்தம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரேட் வார் தான் யூஎஸ்க்கும் சைனாக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவாச்சு அப்ளிகேஷன்ஸை பேன் பண்ணிட்டு இருப்போம். யூஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக கம்பெனியே பேன் பண்ணி விட்டுருவாங்க. எக்கச்சக்கமான கம்பெனியை பேன் பண்ணி விட்டாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹுவாவேக்கு நடந்த நிலைமையை. ஹுவாவே மட்டும் இல்லை, நிறைய கம்பெனிஸ், டிஜே, இந்த ட்ரோன் தயாரிக்கிற கம்பெனி டிஜே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து பேன் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் ஷியோமிக்கு இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு சிக்கல் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான சிக்கல்லாம் கிடையாது. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஷியோமி உட்பட ஒரு 9 கம்பெனி வந்து யூஎஸ் கவர்மெண்ட், அதாவது ட்ரம்ப்னுடைய கவர்மெண்ட், இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்கு அவன் போறதுக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒரு குழப்படி உண்டு பண்ணுங்கிறதுக்காக ஒரு 9 கம்பெனியை வந்து நீங்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் சைனீஸ் மிலிட்டரி கம்பெனியோட சேர்ந்த கம்பெனிஸ், நீங்க வந்து யூஎஸ் சாயில்ல வந்து நீங்க ஆபரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ் யாருமே இந்த ஷியோமி போல இந்த கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஏற்கனவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்க மணியை நீங்க உடனுக்குடனே நீங்க வாபஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இது வந்து ஹுவாவே, டிஜே இந்த மாதிரி கம்பெனிக்கு இருக்கக்கூடிய என்டிட்டி லிஸ்ட் பேன் அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு பேன் கிடையாது. என்டிட்டி லிஸ்ட் பேன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட யூஎஸ் கம்பெனி வேற எந்த கம்பெனியுமே ஒரு வர்த்தக தொடர்பு வச்சுக்க முடியாது. ஷியோமியோட இன்னும் டெக்னாலஜி கம்பெனிஸ் இல்ல வேற எந்த விதமான கம்பெனிஸ், சப்ளையர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரெகுலரா அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். சோ அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சோ இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்கு. இந்த 5 நாளுக்குள்ள இதுக்கு மேல அவரால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் இப்படியே இந்த 5 நாள் கழிச்சு ஜோ பைடன் வந்ததுக்கு அப்புறமா இந்த நிலைமை மாறுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு பேன் வந்து யூஎஸ் கம்பெனில யூஎஸ் இன்வெஸ்டர்ஸ் யாரும் ஷியோமிக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு பேன்னால இந்தியாவில் இருக்கிற நமக்கு ஷியோமி கம்பெனியில் மூலமா வாங்கக்கூடிய, நீங்க ஏற்கனவே வாங்கின மொபைல் போன் இல்லாட்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க மொபைல் போன்ல வந்து எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. பட் இருந்தாலும் ஷியோமி தரப்புல இருந்து அஃபிஷியலா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். ஷியோமியோட ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, the company has been in compliance with law and operating in compliance with the relevant laws and regulations of jurisdiction where it conducts its business. அதாவது இந்த ஷியோமி கம்பெனி வந்து எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த நாடுகளில் அவங்களுடைய பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்களோ அந்த நாடுகளுடைய லாவுக்கு ஏத்தாப்புல தான் அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. The company reiterates that it provides products and services for civilian and commercial use. Civilian அதாவது உங்களை மாதிரி என்ன மாதிரி மக்கள் பிளஸ் கமர்ஷியல் யூசஸ், பிசினஸ் யூசஸ்க்கு மட்டும்தான் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அவங்க தயாரிக்கிறாங்க. The company confirms that it is not owned, controlled or affiliated with Chinese military and it is not a communist Chinese military company defined under the NDAA. அதாவது எங்களுக்கும் சைனீஸ் மிலிட்டரி, கம்யூனிஸ்ட் சைனீஸ் மிலிட்டரி கம்பெனிஸ்க்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அந்த சைனீஸ் மிலிட்டரிக்கு வந்து ஷியோமி மேல எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டமா சொல்லிட்டாங்க. The company will take appropriate course of actions to protect the interest of company and its shareholders. இந்த கம்பெனில ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் இந்த கம்பெனியோட ஃபியூச்சருக்கும் என்ன பாதிப்பும் வராம இந்த கம்பெனி வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து பாதுகாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேலும் என்ன நடக்கும் அப்படின்னா, the company is reviewing the potential consequences of this to develop a fuller understanding of its impact on the group. ஷியோமி கம்பெனி வந்து நடந்துகிட்டு இருக்கிற இந்த மாதிரி பிரச்சனையை வந்து முழுக்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல ஏதாச்சும் டெவலப்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷியோமில இருந்து அபிஷியலா சொல்லிட்டாங்க. இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா, ஷியோமி கம்பெனி முக்கியமா ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பிரச்சனை சந்திச்சுட்டு தான் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட மீடியாடெக் ப்ராசஸை அவங்க லான்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு கோர்ட் கேஸ் இருந்துச்சு. அதையும் தாண்டி வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய நிறைய அப்ளிகேஷன்ஸை இந்தியா பேன் பண்ணாங்க. அதையும் தாண்டி வந்தாங்க. சமீபத்தில் அவங்க மேல பிலிப்ஸ் வந்து ஒரு கேஸ் வேற போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேஸுக்கான பதிலும் நமக்கு என்ன தெரியல. ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு பிக் பாக்ஸ் எபிசோடு பார்க்குற மாதிரி தான் இருக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை கவனிக்கிறதுக்கு.
பட் நம்ம ஆஸ் அ கன்சியூமர் நமக்கு பயப்பட வேண்டிய எந்த விஷயமும் கிடையாது. இது வரைக்கும் நீங்க மொபைல் போன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் போனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இனிமே நீங்க வாங்கணும்னு நினைச்சா கூட தாராளமா நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா Xiaomi மொபைல் போன்ஸ் நீங்க வாங்கலாம். ட்ரம்ப் கிளம்பினதுக்கு அப்புறமா ஜோ பைடன் வந்து இந்த விஷயங்கள்ல அவர் என்ன பண்றாரு, அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு பார்க்கிறதுக்கு எனக்கும் ஆர்வமா இருக்கு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் கிரிசன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.